ஒரு முஸ்லீம் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா, நேத்து எங்களுக்கு பைபிள் இருக்கிற விஷயங்கள எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்னு சொல்லி பேசினாரு. அவரு என்ன பேசினாரு அப்படிங்கிறது நீங்களே பாருங்களேன். இயேசு கிறிஸ்துவ வந்து கடவுளாக வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பைபிள் எங்கேயுமே காட்டல. இறந்ததாக அதாவது நீங்க நம்புவீங்க, பைபிள் படி இறக்கலைங்கிறத என்னுடைய நிலைப்பாடு. பைபிள் படி இறக்கலையா? ஆமா, இல்ல நாங்க நான் வந்து முழு பைபிளையும் படிச்சு தான் இருக்கேன். நீ சொல்ற சப்ஜெக்ட தமிழ்ல சொல்லுவீங்க. ஓ, ஃபுல் பைபிள் படிச்சிட்டீங்களா? படிச்சுட்டு ஜீசஸ் வந்து பைபிளே சாகல. ஆமா, சாகல. ஓ சூப்பர் ப்ரோ, சூப்பர் ப்ரோ. ஹீப்ரூல இருங்க சொல்றேன். இருங்க ஒரு நிமிஷம் இருக்கியும் அது பைபிள் படி பீடோஃபைல் தப்பு இல்லையே. அது பைபிள் படி பீடோஃபைல் தப்பு இல்லையே. பைபிள்ல இத்தனை வயசுக்கு மேலதான் கல்யாணம் முடிக்கிறது சட்டம் இருக்கா? அது தனக்கே சொந்த அறிவு இருக்கு. ரோமர் 14 இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் அறிவு இருக்கு. உங்க செயின்ட் அகஸ்டின் ஹிப்போ வந்து 10 வயசு பொண்ணு கல்யாணம் முடிச்சாரு. அது என்னது? செயின்ட் அகஸ்டின் ஹிப்போ 10 வயசு பொண்ணு கல்யாணம் முடிச்சாரா? ஓ ஓ 10 வயசுல கல்யாணம் இல்ல. இதை நான் வந்து கத்தோலிக்கர்கள்ட்டே பேசியிருக்கேன். நான் அவங்களே அக்செப்ட் பண்ண விஷயம் எது 10 வயசு இல்ல. இப்ப அவர் ஒரு கிளைம் வச்சாரு, அகஸ்டின் வந்து 10 இயர்ஸ் ஓல்டு சைல்ட மேரேஜ் பண்ணாருன்னு. நான் இங்க மேரேஜ் பண்ணலன்னு காட்டிட்டு இருக்கேன். இதுக்கு அவர் ஆன்சர் சொல்லட்டும். சரி ஓகே நீங்க இப்போதைக்கு தேடிட்டு டைம் இல்ல. அகஸ்டின் விஷயத்தை நான் வாபஸ் வாங்கிக்கிறேன். இல்ல வாபஸ் கிடையாது. அப்ப நீங்க வைக்கிற எல்லா கிளைமும் தப்பு தான் ஒத்துக்குங்க. இல்ல நீங்க பைபிள்ல எனக்கு தப்புன்னு காட்டுங்க ப்ரோ. இல்ல நான் அவரை ரிமூவ் பண்ணிட்டேன். இவர் ரொம்ப தப்பா பேசிட்டு இருக்காரு. மொய்தீன் ப்ரோ, நீங்களும் பிரபா ப்ரோ மட்டும் இப்ப பேசிக்கோங்க. சூப்பரா புடிச்சிட்டீங்க. இல்ல ப்ரோ, அவங்களையே வந்து மொத்தத்தை டார்ச்சர் பண்ணீங்க. அவரு எந்த அளவுக்கு கேவலமா பேசுறது உங்களுக்கு தெரியலங்களா? ப்ரோ நீங்க சாஃப்ட் டோன்ல பேசினா அது வந்து உண்மையா ஆகிடாது ப்ரோ. பேசலாமா? இல்ல ப்ரோ, இப்போ நான் பேசுற மாதிரி இல்ல ப்ரோ. இப்போ உங்க குரானை வச்சு இப்போ நான் வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுத்து இல்ல ப்ரோ முஸ்லிம்ஸ்க்குலாம் ஒண்ணுமே தெரியாது, நான் சொல்றதே கரெக்ட்னு சொன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? போயிட்டாரு.